வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். வாகுண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மீனே நொடங்காரி பூக்கொண்டொருப்பார் இருமீன் இரும்பிக்கை ஆண்பாரு அப்பாமல் சார்வார்தமக்கி வெள்ளையகலையுடுத்தி வெள்ளை வனை போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் எங்களை இந்த அரசரோடு சரியாசனத்தில் அமர வைத்ததாய் நம்பிக்கை முப்பிடாரி அம்மாளை வணங்கோருக்கு ஒரு நாளும் தீங்கிலே குமர குருபாரணை வெற்றி வேணா
அருள் போரேவா அபிஷண்டிகாரேவியரே ஆசிரையடங்க வாழ்மையிலே அஞ்சனாரேவி போலோ அஞ்சனாரேவி போலோ ஐயா அனுமந்தனே வரவேணோ அந்த அஞ்சனா தேவி பாலா அஞ்சனா தேவி பாலா அனுமந்தனே வரணுமையா ஏ நெஞ்சுணர்ந்து நான் உணர்ந்து மாடுணரத்தினே ஜகதா நெஞ்சிலையும் நாவிலையும் விளையாட வேணும் அம்மா எந்த ஆயகலைமாக எந்த ஆயகலைமாக எந்த கரைக்கு வந்தே அருள் புரிவா எந்தாயே கலைமகளே எந்தாயே கலைமகளே என் கதைக்கு வந்து அருள் புரிவா ஏ ஆ சிந்தையில் அறியறுப்பா சில பிள்ளை நாராயுணா நாங்கள் சென்ற இடம் வென்று வர அடிசேரோடாகணியறுப்பா அடித்தணித்த வாழ்வதற்கு அந்த உம்மருளை காத்திடுவா எங்களை நாராயுணா எங்கள் ஐயா நாராயுணா எங்களை காத்திடுவீர் உமேருளா எங்களைய நாராயணா எங்களைய நாராயணா நீ காத்திடுவார் உமரருளா ஏ ஆ சொல்லுக்கு சொலர்த்தான் சொல்லோ அந்த சுவாரிகளை வாய் தேர்ந்து மல்லிகை பூமலர் சோரியோ அந்த மாநிலத்தில் ஏறி வென்ற மயிலபுர நகரில் வாழும் அவங்க விருத்தம் போட்டு அறுத்தம் சொல்லோ அகிலமெல்லாம் கேரி வென்ற அகிலமெல்லாம் கேரி வென்ற அண்ணவி ஹரிகரன் புலவர் வாதம் இந்த அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற ஹரிகரர் புலவர் பாதம் ஏ ஆ செந்தாள உச்சோரியோ சிவந்தி பூமலர் சோரியோ இந்த சீமையங்கோ கேரி வெச்ச செல்ல பிள்ளையார் குல நகரில் வாழும் நம்ம நாடார் குலவம் மூஷத்தே வந்தூரித்த உத்தமரே அறவளர்த்து கவிகள் பாடும் இந்த அகிலமெல்லாம் கேரி வெச்ச இந்த அகிலமெல்லாம் கேரி வெச்ச அப்பா ஐயா சாமி புலவர் பாதம் இந்த அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற ஐயோ சாமி புலவர் பாதம் ஏ ஆ நம்படறிவன் படிப்பறிவே அந்த பாட்டிரோட வகையறிவே நயடறிவே எழுத்தறிவே
எழுத்தறிவேன் அந்த ஏட்டின் வகை நான் அறிவேன் நான் ஏடறிய எழுத்தறிவே ஏடறிய எழுத்தறிவே அந்த ஏட்டின் வகை நான் அறிவே ஆடறியலாடாயிலே இனவடிய வைதாராயிலே ஆடறியலாடாயிலே ஆடறியலாடையிலே இதை எழுத வைத்தார் என் குருவோ நான் ஏடறிய நாளையிலே ஏடறிய நாளையிலே என்னை எழுத வைத்தார் என் குருவோ படித்தோர் அந்த வாத்தியாரை பலகாலோ மறப்பதில்லை படித்தோ தந்த வாத்தியாரை பல நாளும் மறப்பதில்லை எழுதி தந்த அண்ணாவியை என்றென்றைக்கும் மறப்பதில்லை எழுதி தந்த அண்ணாவியை என்றென்றைக்கும் மறப்பதில்லை சுவாரி உங்க மறந்துட்டாளோ சுவாரி உங்க மறந்துட்டாளோ அண்ணாவியே மறப்பதில்லை நான் சோறு உங்க மறந்துட்டாளோ சோறு உங்க மறந்துட்டாளோ என் அண்ணாவியை மறப்பதில்லை நெஞ்சோரியினால் மறந்துட்டாளோ இந்த நினைவோரியினால் மறப்பதில்லை நான் கண்டோரியினால் மறந்துட்டாளோ என் கனவிலாயும் மறப்பதில்லை சொல்லி தந்த அண்ணாவியை சொற்பனத்தில் மறப்பதில்லை கற்று தந்த வாத்தியாரே கனவிலையும் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்துட்டாளோ மறந்துட்டாளோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்துட்டாளோ மறந்துட்டாளோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை ஒருவர் குருவை என்பார் குருவே என்பார் அனைவருமே என் குருவே என் குருவே நானே குருவை என்பார் குருவே என்பார் குருவை என்பார் அனைவருமே என் குருவே என் குருவே ஒருவருக்கொருவர் குருவே என்பார் குருவே என்பார் குருவை என்பார் அனைவருமே என் குருவே குருவே வணங்கிய சீசரெல்லாம் சீசரெல்லாம் மேல் வைத்த விளக்குமாவார் விளக்குமாவார் வணங்காரே சீசரெல்லாம் 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 பட்டரூர் விளக்குமாவார் விளக்குமாவார் வணங்கிய சீசரெல்லாம் 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 அவளை மேல் வச்சு விளக்குவாரா விளக்குவாரா ஆள் வித்தை கற்றவர்க்கு ஆள் விடைக்கும் சேவகினா அரை வித்தை கற்றவர்க்கு அடப்பங்கட்டி சுமந்திடுவே முக்கால் வித்தை கற்றவர்க்கு நல்லோடும் சேவகினா முழு வித்தை கற்றவர்க்கு பிள்ளை தலைமகள் முழு வீச்சை கற்றவர்க்கு கற்றவர்க்கு
முதல் லோக சரி என்னை உருவாக பெற்றெடுத்த ஆமம்மா மாறாபீதா உலகம் அருள் செய்வாய் குருவே வாழ்க. நாடு நாடு என்றால் எந்த நாடையா? எந்த நாடம்மா? அதாவது இந்த குவலயமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய சரி கோவிலுற்று. கோவிலுற்று. ஆமா சரி. அதாவது கோவிலுற்று நன்னகரிலை. இந்த நன்னகரிலே அதாவது என் தேவியாகிய சரி கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்கக்கூடிய அம்மா என் ஆத்தா. சரி. ஸ்ரீ தேவி முப்படாதி அம்பாளுடைய ஆலயத்துல இந்த ஆலயத்திலே நம் நாடார்குல மக்களுக்கு பாத்திகப்பட்ட அரியோர்களே பெரியோர்களே அமைந்திருக்கும் சபையோர்களே வருங்காலத்து வாலிப சிங்கங்களே வாலிப இளஞ்சிங்கங்களே கொஞ்சம் மழை தூறல் சரி இல்லைன்னா அப்பப்போ அப்படி வந்துருவாங்க. ஆமா என்ன சரி வருவாங்க நேரம் இருக்கு. அடுத்து சரி இந்த அம்மாளுடைய ஆலயத்திலே மாதந்தோறும் சரி அதாவது தமிழுக்கு கடைசி செவ்வாய் சிறப்பு பூஜை ரொம்ப பிரமாதமா இருக்குமா. சரி நம்ம பக்கத்தூர் தான், அடுத்த மாசம் வந்து பார்ப்போம் சொன்னாங்களே. சரி அதனால ஆமா பாடக்கூடிய கதைகளில் முப்படாதி அம்மா எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்க கோட்டை கட்டி இப்ப எங்க இருக்கா. சரி அதை நம்ம படிக்கணும் கண்டிப்பா. அதாவது வில்லுப்பாட்டுன்னா ஆமா அந்த காலத்துல தாத்தா படிச்சாருன்னா விடிய விடிய இருந்து வில்லுப்பாட்டு கேட்பாங்க. சரி ஆமா தாத்தா தங்கச்சாமினார் படிச்சா. சரி சரி அவருக்கு விடிய விடிய ஆமா எந்த வஞ்சகமே இல்லாம படிப்பாரு. மைக்கெல்லாம் கிடையாது. கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு நீங்க எள்ளுங்க எண்ணெயா நிக்கிறது. இப்ப தலைக்கு ஒரு மைக்கு. ஆமா சரி செட்டு சும்மா கோயில் தெரு செட்டுனா சும்மா இல்ல, சும்மா கிடையாது. அண்ணன் பிரதி என்ன செட்டுனா ஆமா அதாவது இங்கல்ல ஐயா. சரி இந்த உலகத்துல எங்களுடைய எல்லா ஏரியாவிலையும் பாருங்க பேர் வாங்கிய செட்டு. ஆமா சரி அம்மா நம்ம அண்ணாச்சி செட்டு. சரி சரி அதனால ஆமா அதாவது பாடக்கூடிய கதைகளில் இந்த கதைகளில் பாட்டா இருந்தாலும் சரி வசனமா இருந்தாலும் சொல்லாயிருந்தாலும் ஒரு சொல்லாக இருந்தாலும் சொல் குற்றம் வந்துவிட்டாலும் ஒரு பொருள் குற்றம் வந்துவிட்டாமல் இசை குற்றம் வந்துவிட்டாலும் மேலதாள குற்றம். எங்க அண்ணன் மேலதாள இசைகளில் ஒரு குற்றம் குறை வந்துவிட்டாலும் சாரீரம் இல்லைன்னா இந்த சபைக்கு வரவே வரக்கூடாது. ஆனாலும் ஆத்தா கோயிலுக்கு வரணும்னு கொடுத்து வச்சிருக்கு. கண்டிப்பா. என்ன எடுத்து வச்சு பிறந்தாலும் இந்த மாதிரி கொடுத்து வச்சு பிறக்கணும். சரி ஏன்னா ஆமா ஐப்பசி செவ்வா. சரி யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா என்ன ஆமா என் தாய் அவதாரமும் சும்மா கிடையாது. இல்ல 3 முகம் கொண்ட முப்பிடாதி. ஆமா சரி திரிபுர சுந்தரி. ஆமா அதனால அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. சரி எந்த விதமான குற்றங்குறை இருந்தாலும் ஆமம்மா தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் சரி எப்படி அடிச்சு ஆதரிப்பீர்களோ. அவர் ட்ரை பண்ணுதாரு அடிக்கிறது தான். ஆமா நம்ம வேலையை பார்க்கண்டாமா. அதனால சரி எங்கள் 6 பேரையும் சரி மன்னிக்க வேண்டுகிறோம். ஆமா ஆமா போய் எந்த குறை இருந்தாலும் வீட்டுல வச்சு குனிய வச்சு குத்துங்க. எங்க கட்டக்கார அண்ணாச்சை மட்டும் கூட்டு போய் அடிச்சாத்துங்க. மெலிஞ்சிட்டான். ஆமா இல்லைன்னா எங்க தாளத்துக்கார அண்ணாச்சி இருக்காங்க கூட்டு போங்க. தீபாவளி சாப்பாடு சரி ஊதி விட்டு அவர் பறந்துருவாரு போலுக்கு. அவர் ஊருக்கே போயிருவாரு போலுக்கு. ஆளுதான் அப்படி ஆளு தொண்டைய பாரு வெங்கலமா இருக்கும். நல்ல ராகம் இழுக்க. சரி நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கா. ஒரு ஜூஸ் காப்பியுமா போகுது சோறு இல்ல. சனிக்கிழமை பாட்டுக்கு போனா விட்டுருங்க. சரி வந்ததோரு சபையோர்கள்லாம் 6 பேர் சரணமையா கூடிரேகும் பெரியோர்கள்லாம் குழுவின் சார்பில் சரணமையா இங்க கூடியிருக்கும் பெரியோர்கள்
குணகோரியே அருமோகனே குணகோரியே அருமோகனே குஞ்சாரமே உனை பாட அந்த குணபதியே அருமோகனே குணபதியே அருமோகனே குஞ்சரமே உம்மை பாட பாடுவேனே நானே உன்னை பல காலமெல்லாம் உனை தொழுதே தேடுவேனே நானே உன்னை தேடுவேனே நானே உன்னை தெட்சேனா பூமி மட்டும் தேடுவோமே நாமே உன்னை தேடுவோமே நாமே உன்னை தெச்சனா பூமி மட்டும் கூற போறேன் நான் உன் கதையே கூறுகின்ற கதை தடிலே குற்றங்குறை வந்திடாமல் இந்த நாவில் வந்து குடியேறப்பா குவன கோயிலே என் வாயில் வந்து அருள் குறைவா இடவிரி குயிட கோயிலே இடவிரி குயிட கோயிலே அந்த ஈஸ்வரியே அருள் புரிவா என்னிடமிருக்கும் இடைகோடியே இடமிருக்கும் இடைகோடியே ஈஸ்வரியே அருள் புரிவாய் இருக்கங்கூடி மாரியம்மா இன்னல்களை தீர்ப்பவளே கண் கொடுத்த காளி தெய்வம் கண் கொடுத்த காளி தெய்வம் கரைகி வந்தே காளி தெய்வம் கண் கொடுத்த காளி தெய்வம் என் கதைக்கு வந்து அருள் புரிவாய் அம்மனோட கரைகள் வாழ சரஸ்வரியே அருள் புரிவா முப்பிடாரி கரைகள் வாட முப்பிடாரி கரைகள் வாட மூவாம்பிகை அருள் புரிவா அந்த முப்பேடாதி கதைகள் முப்பேடாதி கதைகள் பாட மூகாம்பிகை அருள் புரிவாய் ஒங்கும் சங்கும் தெய்வ கவா ஒன்றாங்கடல் ஓர் கடலா அங்கே சமாகரை தேவேளே கருப்புகடல் ரெண்டாங்கடல் முடிய கரை கொஞ்சத்திலே மூன்றாங்கடல் மோர் கடலா கரை கொஞ்சத்திலே நாலாங்கடல் தயிர் கடலா ஆரியமல் வள்ளி கொண்ட ஆரியமல் வள்ளி கொண்ட ஐந்தாங்கடல் திருப்பார்கடல் அந்த ஆரியம்மாள் வள்ளி கொண்டு ஆரியம்மாள் வள்ளி கொண்டு ஐந்தாங்கடல் திருப்பார்கடலா ஒங்கும் ஜங்கும் தீவுக்கு அப்பா
அப்பால் அப்பால் ஒன்றாவது கடல் உவர்கடல். சரி. இரண்டாவது கடல் காங்கேசம்மா கரைத்தீவில் கருப்பு கடல். இரண்டாவது கடல். மூன்றாவது கடல் போர்க்கடல். நான்காவது கடல் தயிர்கடல். ஐந்தாவது கடல் அருங்கடல். ஆறாவது கடல் அரபிக்கடல். ஏழாவது கடல் எழுங்கடல். எட்டாவது கடல் அதுதான் திட்டக்கடல். சரி. ஒன்பதாவது கடல் என்ன கடல் அம்மா? ஒய்யார அலைகடல். ஒய்யார அலைகடல். பத்தாவது கடல் அதுதான் பார்க்கடல். சரி. அங்க யார் இருக்கா? யாரு யாரு? அதாவது அண்ணன் என் பெருமாள் கோபால கண்ணன், எங்க மாமனாரு. ஆமா. சரி. உங்க மாமா பெருமாள? ஆமா, பெருமாள் தான். அங்க போயிட்டாருன்னா வர முடியாது, வந்துடலாம். சரி சரி, ஸ்டார்ட் ரூட் இருக்கு அப்படியே. சரி. அப்படி இருக்கும்போது அம்மம்மா அந்த இளங்கடல் தன்னதிலே சொர்ண பூமி உண்டா, பூமி உண்டா, சொர்ண பூமியில பூமியிலே மணிக்கு வர்ண பாறை உண்டா, பாறை உண்டா, மணிக்கு வர்ண பாறையில பாறையிலே புற்றுகளும் பலவிதமா பலவிதமா அடி பலவிதமா இருக்குறையாரன அறியல அண்ணாதிலே அங்க புத்துங்களும் பலவிதமா 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 அங்க இருக்குதுமா நன்னதிலே நன்னதிலே. புற்றுக்கள் பலவிதம். சரி. இது ஒரு ரகம். சரி. நான் ஒரு புத்து பார்த்து வச்சிருக்கேன். ஆமா. எங்க இங்க இருக்கு? பாருங்க, இந்த தாயோட ஆலயத்துல. சரி. என் கண்ணு அங்கதானே போகும். எங்க இருக்கு? இந்த என் பின்னாடி அந்த வேப்ப மரத்து தூருக்குள்ள. ஓ சரி சரி, பாத்தீங்களா? நாகாத்தா ஆ, இருக்கட்டும். ஆமா. என்ன இருந்தாலும் ஏன்னா எனத்தை தேடத்தானே செய்யுது. சரிதான். அதாவது எனத்தை தேடதான் செய்யுதுன்னு. ஆமா. ஆமா. அதனால சரி. புற்றுக்கள் பலவிதம். பலவிதம். இது ஒரு ரகம். என்ன ரகம்? அதாவது புற்று இருந்தா கரையா இருக்கும், ஊழா இருக்கும். வாங்க சீக்கிரம் வந்து உட்காருங்க. எறும்பு இருக்கும். ஆமா. இது என்ன இருக்கு? என்ன இருக்கு? பாம்பு இருக்கக்கூடிய இடம். சரி. ஏன்னா அது ஒரு புத்து தானே. கண்டிப்பா. அதனால ஆமம்மா. நாகத்துக்கெல்லாம் அதிபதியாகவே அரசு புரிந்து வருகிறார். யார் அம்மா? அந்த நாகராஜ நாக கண்ணி நாக கண்ணி நனகோடாரே ஆண்டு வார அன்னவரும் தேவியுமா தேவியுமா இருந்து கூடி ஆண்டு வார கொண்டவனும் தேவியுமா 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 குலமாய் ஆண்டு வார கொண்டவனும் தேவியுமா 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 குலமாண்டு வராண்டு ஏ. கீசனும் கிளியுமாக சரி. நகமும் சதையும் போல சரி. ஊசியும் நூலும் போல நூலும் போல அண்டலும் பேடையுமாக. சரியம்மா. அதாவது என்ன? கணவன் மனைவிங்கிற வார்த்தை சும்மாவா? கிடையாது கிடையாது. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பெயரு. சரி. அதெல்லாம் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. கொடுத்துருக்குறாங்க. 100 காலத்து பயிரான் இல்லையா? கிடையாது போல. ஆயிரங்காலத்து பயிர். சரி சரி. அந்த காலத்து தத்துவங்கள். கணவன் ஒரு வார்த்தை சொன்னா சரி. இந்த அம்மா கேட்கணும். கேட்கணும் கண்டிப்பா. இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஐயா கேட்கணும். கண்டிப்பா கேட்டே ஆகணும். விட்டு கொடுத்து வாழணும். கண்டிப்பா. விட்டு கொடுத்து வாழ்பவர் கெட்டு போக மாட்டார். இந்த கெட்டு போன நினைப்பாங்கல்ல, அவங்க விட்டு கொடுக்கிற மனப்பக்குவமே இருக்காது. வரவே வராது. சரி. ஆனாலும் இப்ப எல்லாரும் விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. அப்படி இப்ப வேற வழி கிடையாதுல்ல. சரி. நாங்க அப்படி போட முன்னகிட்டியே சரி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு தான் போட. போன வாரம் ஆலங்குளத்துல போடு. அதான் அதான் வார்த்தை அப்படி சரளமா வருது. அதேதான். சரி. ஆடாலு நாகராஜனை இழைத்து நாகை கன்னி பெண்கொடியானவள். ஆமம்மா. 2 பேர்களும் ஆண்டு வருகிற போது சரி. அவருக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, செத்திடவா விதி இருக்கு. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, செத்திடவும் விதி இருக்கு. ஆடிரேக மாடிரேக அடுக்கு மத்தை வீடு இருக்கு. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மெத்தை வீடு இருக்கு. 7
அதாவது உலகத்திலே தித்திக்கும் கனி. திகட்டாத கனி. அது என்ன கனியப்பா? என்ன கனி அம்மா? ஏன் செல்லக்கனியா? இல்ல மழலை கனி. பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம். 7 பிள்ளை இருக்கும். ஆமா. மறுபடியும் மாசமா இருப்பா. வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அது எப்படி சொல்லுவா? நீ என்ன சொல்லுவையா செய்வ? நான் சொல்லவே மாட்டேன். நீ ஏன் அப்படி இருந்தா? ஆமா, எங்க தாத்தா சும்மாவா இருந்திருப்பாரு. அதானே. ஆமா. அட உங்க தாத்தா. நம்ம தாத்தா. கடுக்க நடார சொல்ல முடியாதுப்பா. நான் எங்க தாத்தா சொன்னேன். ஆமா ஆமா. இருந்தாலும் சரி, எத்தனை செல்வம் இருந்தாலும் எத்தனை செல்வம் இருந்தாலும் நான் பாருங்க கோயில்ல அப்பல அன்னதானம். ஆமா, சும்மா வேற லெவல். வெளுத்து கட்டியாச்சு. ஆனாலும் போதும். ஆமா ஆமா. எதையாவது அப்படி பணத்தை கொடுத்தா போதும்பியா? காணாது. பின்னால ஒரு லாரியை கொண்டு வரேன். லாரியா? அதுல ஏத்தி விடுங்கன்னு சொல்லுவான். கனவுல மிதக்கம் அவளுக்கு. காணாது, எவ்வளவு கொடுத்தாலும் காணாது. ஆனா சாப்பாடு ஒரு இலையில குறைய வச்சாலே போதும். போதும் போதும் போதும். நிதானம். இப்ப சோறு கூட வேண்டான்றது. ஏன்னா பூரா போதியாங்கிய. ஆமா, அதான் பணத்தை சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டான். பணம், நகை, இடம் எது கொடுத்தாலும் காணாது. அதான். ஆமா, நீயே சொல்லிட்டியே. ஆமா. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் இந்த பிள்ளை செல்வத்திற்கு ஈடாகாது. ஆகவே ஆகாது. 7வது தீவிலை நாகலோகம் பட்டணத்தில். ஆமா, நாகராஜ மன்னனை இழைத்து. சரி, அந்த அம்மா நாகை கன்னி பெண்கொடியானவள். ஆமாம்மா. மன்னா மன்னா, பக்கத்து வீட்டு அக்காளை பாரு. பக்கத்து வீட்டு அக்காவை பாருங்க. பரமேஸ்வரி. அம்மா, எத்தனை பிள்ளை வச்சிருக்கா? எத்தனை 10 பிள்ளை வச்சிருக்கா. ஏன் உனக்கு என்ன பொறாமையா இருக்கா? ஆமா, என்ன செய்ய, எனக்கு ஒண்ணே இல்லைன்ட்டு தான். சரி அம்மா. அதாவது ஆமாம்மா, பொறாமைங்கிறது யாருக்கு வரக்கூடாது. வரவே கூடாது. போட்டி இருக்கலாம். போராம இருக்க கூடாது. வெள்ளாம வரலாம், குளத்தாம வரலாம். சரி, இந்த பொறாம வந்துட்டா வரவே கூடாது. அது ஒரு நாள் மேல வர விடக்கூடாது. வரக்கூடாது. வராது. ஆனாலும் நாகராஜனை இழைத்து நாகை கண்ணி பெண்குடியானவள். ஆமாம்மா. ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி. ஆமா, சாலையில ஒரு மரமா சாதி காய்க்கும் மரம். சாதி காய்க்கும் மரம். சாதி மேலே சனத்திலையும் தாழ்வானே. சனத்திலையும் தாழ்வானே. சாரி காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ காய்பேரப்போ சனத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ. இந்த சாரி காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ காய்பேரப்போ நான் சனத்தாரோடு சேர்வதப்போ. எல்லையில ஒரு மரம் ஏழை காய்க்கும் மரம். ஏழை காய்க்கும் மரம். ஏழை காய மேலே இனத்திலையும் தாழ்வானே. இடத்திலேயும் தாழ்வானே. ஏழை காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ காய்பேரப்போ இனத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ. இந்த ஏழைக்கா காய்ப்பதப்போ காய்பேரப்போ நான் இடத்தாரோடு சேர்வதப்போ உலகில ஒரு மரம் குல குலைய காய்க்கும் மரம். கொல கொலைய காய்க்கும் மரம். குல குலைய காய மேலே குலத்திலையும் தாழ்வானே. இந்த குளத்திலேயும் தாழ்வானே. குல குலைய காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ காய்பேரப்போ குளத்தாரோடு சேர்வரப்போ சேர்வதப்போ. கொல கொலையா காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ குலத்தாரோடு சேர்வதப்போ. அதாவது சரி. சரி. இந்த உலகத்துல ஆமா, அந்த காலத்துல சரி, சரி. இந்த காலமுல இல்ல, அந்த காலம். அந்த காலத்துல அதாவது பிள்ளைக்கு ரொம்ப தட்டுப்பாடு. இப்ப குடும்ப கட்டுப்பாடு. இப்ப கட்டுப்பாடு பண்ணி ஆ மறுபடியும் உங்க மைனி எப்படி இருக்கா? 3வது 4வது மாசமா இருக்கா? கனெக்ஷன் மாத்தி கொடுத்துருப்பாங்க போல. சரி, ஆமா அதுக்கு என்ன, ஆமா. கூட கோயிலுக்கு கூட 2 வரி இருந்தா நல்லா இருக்கும். அது ஆமா, டாக்டரும் ஒண்ணுதான்.
சரி கடவுளும் ஒண்ணுதான். ஆமா யாரு கொடுத்தா என்ன? அதானே. சரியா? அது கரெக்ட். குடுக்கிற தெய்வம் ஆ கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமா? அங்க கூரை கிடையாது. அது உண்மைதான். நான் அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். கொடுப்பாரு. கொடுக்கு. தெய்வம் வந்து அப்படித்தான். சரி. தெய்வத்தை யாரும் குறை சொல்லக்கூடாது. சொல்லவே சொல்லக்கூடாது. அதாவது ஆமாம்மா, கோடி கணக்குல செலவழிச்சு சரி தேர் உண்டு பண்ணுதாங்க. கண்டிப்பா. அது ஓடனாத்தான் தேரு. கண்டிப்பா. ஓடாம ஒதுங்கி விட்டுட்டான், அந்த தேருக்கு மரியாதை கிடையாது. மரியாதை இல்ல. கண்டிப்பா. அத மாதிரி ஆடிக்கார் வாங்கி ஆமா ஓட்டிக்கிட்டு போயிட்டு சரி ஆஸ்பத்திரி போகக்கூடாது. போக கூடாது. மதிப்பு கிடையாது. கிடையாது கிடையாது. அதாவது என்னம்மா, நாளை கோயிலுக்கு போறோம், சரி நாளை குற்றாலம் போனோம், தீர்த்த தண்ணி கொண்டு வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி போனோம். கண்டிப்பா அந்த எண்ணத்தோடயே போனோம். அவன் ஆடிக்கார் வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறது மதிப்பு இல்ல. சரிதான். அத மாதிரி அதாவது மனுஷனா இருந்தா நீங்க 4 மாடி கெட்டுங்க. சரி, நீங்க 4 மாடி கெட்ட எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? வாய் பொண்ணா இருக்கட்டும். இருங்க, சரி முழுசா கேட்டுக்கோங்க. நீங்க நீங்க 4 மாடி கெட்டுறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? நாங்களா ஒரு 12 லட்சம். 50 லட்சம். சார் வணக்கம். எத்தனை லட்சம்? 50 லட்சம். நான் 51 லட்சத்துக்கு சூனியம் வைப்பேன். ஒன்னே மாதிரி ஆளத்தான் நாங்க தேடிக்கிட்டே 1 லட்சம் கூட்டி வைப்பேன். சரி. அம்மா 4 மாடி கட்டிட்டாலே சீதேவி அப்படின்ட்டு. ஆமா. எதுத்தாப்புல நீ அந்த செலவழிச்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கட்டிடக்கூடாது. அது வேண்டாம். அத மாதிரி மனுஷனா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை. வேர்வை சிந்த வேலை பார்க்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். தூக்கமா இருந்தாலும் ஒரு அளவுதான். சரி. ஆமா, பெட்டு வாங்கி போட்டிருக்கு வீட்டுக்குள்ள. ஆமா, ஒரே படுக்கல படுக்கப்படாதான். சரி. அதுக்கு மனுஷனுக்கு மரியாதை இல்லைன்னு கிடையாது கிடையாது. அதுதான் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். அவ்வளவுதான். சரி அம்மா, எதா இருந்தாலும் அளவோடு இருந்தா போதும். போதும் போதும். பெரு வாழ்வு வாழலாமா. சரி. அரை போல நாகபடி அரசனுக்கு பிள்ளை இல்லாமல் சரி நாகைக்கண்ணி அழுவுதா. ஒரே அழுவல். அதாவது பெண்களுக்கு வந்து என்ன அழுதுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம். கொடுக்கண்டா பிறந்த நாள்ல இருந்து ஏன் நீ போற வரைக்கும் ஒரே அழுதே சாய்ச்சிருது எல்லாத்தையும் தான் அப்படின்னா. இன்னைக்கு ஒரு செயின் வாங்கணும்னா சரி எய்த விட்டு எங்க மாரியக்கா சரி என்னமா போட்டு ஆட்டிக்கிட்டாரு அப்படி. எனக்கு நீங்களே இருக்கீல. அதான். ஆமா, எந்த உண்டாக்கி என்னத்த பாட்டிய அப்படி சொல்லிடுவா. அப்படி சொன்னோன்னு நீங்க என்ன செய்வீங்க? சரி உடனே சரி வாமா தாயி சண்டை வந்துடும், வாங்கிடுவோம். 12,000 கவரிங் கடை கூட்டு போறாவே நீ ஒருத்தன். இப்ப தங்க மாதிரியே கவரிங் வந்துருச்சு. அது சரி. ஆமா, அதான்டா பிரச்சனை இல்ல. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஆனாலும் நாகராஜம் மன்னனை இழைத்து சரி அம்மா நாகை கண்ணை பெண்குடியானவள். ஆமம்மா. மன்னா என்ன? எனக்கு தானே ஒரு பிள்ளை இல்ல. கிடையாது. அதாவது என்ன என்ன எங்க ஏத்த வீட்டுல இருக்காளே. சரி. யாரு? எழிலரசி. யாரு? எழிலரசி. சரி. அவ பெரியம்மா மகா. நமக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு. ஆமா, முறை பொண்ணுதான். முறை பொண்ணா? ஆமா. சரி. எழிலரசி மவா இருக்காள்ல. ஆமா. யாரு பேரு? புரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டா. சரி. அவதான் முத்தரசி. சரி. நீங்க 2ஆம் தரம் கல்யாணம் கட்டிக்கிட்டீங்களா? மனசுக்குள்ள ஆசை இருக்கும், வெளியில சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்ல முடியும்? 50 வருஷத்துக்கு முன்னால. சரி அம்மா. அந்த ஐயா சொல்லுவாராம். என்னென்ன? அதாவது புள்ள இல்லாட்டாலும் அவர் ஒன்றும் சங்கடப்பட மாட்டாரு. சரி. இந்த அம்மா வருத்தத்தோட சொல்லுவாங்க. என்னென்ன? என் வயிற்றுல புள்ள இல்ல, அவளை கட்டிக்கோங்களே பாராம். மனசுக்குள்ள ஐஸ் கட்டி அள்ளி போட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இந்த மனுஷன் கேட்டது வீட்டம்மால. ஆமா. அதனால உங்க ஃபேன்ஸ் போலுக்குன்னு எங்க ஊரு. சரி. அதனால ஆமாம்மா. அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அழகை போல கிடையாதம்மா கிடையாதம்மா அழகை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும் சொல்லம்மா அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா. அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா. கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும்
கொடுத்திட்டாலும் குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா போல கிடையாதம்மா கிடையாதம்மா கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும் சொல்லு தங்கோ ஏ கொடுத்திட்டாலும் போடு தங்கோ ஓ குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா ஓ குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா ஏ அள்ளி பணம் கொடுத்தால் அழகு இருப்பாளா கிடையாது கிடையாது கோடி பணம் கொட்டி கொடுத்தால் உன் குணத்துக்கு ஈடாகுவாளா ஆகவே ஆகாதம்மா உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை உடையில ஒரு பிள்ளை வேணுமா வேண்டாம் வேண்டாம் அது எதுக்கு தொல்லை ஊரார் மதிப்பார்க்கு தக்கனி வயித்துல ஒரு பிள்ளை இருந்தாத்தான் சரி இந்த பாருங்க என்ன இந்த கோவிலுற்றுக்கு ஆமா இந்த முப்படாதி அம்மன் கோயில்ல என் தாயாகிய முப்படாதி அம்மன் கோவில்ல எத்தனை ஊர்ல இருந்து விருந்தாடி வந்திருக்காங்க எங்க உங்க ஊர்ல இருந்து ஆமா ஆணையகுளத்துல இருந்து சரி 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 இல்ல செல்ல பிள்ளையார் குளத்துல இருந்து ஆமா வாயா மறக்க முடியுமா செல்ல நல்லா பிள்ளையா இருக்கியா? இருக்கலாம் சரி உன் புள்ள நல்லா இருக்காளா நல்லா இருக்க இதைத்தான் கேட்பாங்க ஆமா நீ எத்தனை படிச்சிருக்க எத்தனை கோடி எவ்வளவு நகை நட்டு வச்சிருக்க சொத்து சுகம் வச்சிருக்கான்னு யாரும் கேட்காங்களா எத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க கேட்கவே முடியாது ஆமா இல்ல கடன் தான் ஒத்து எத்தனை கோடிக்கு வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க அது இல்ல ஆமா பிள்ளை செல்வம் பருத்த செல்வம் சரி அதுதான் என்னைக்கு நீடிக்கும் நீடிக்கும் கண்டிப்பா நான் மண்ணு பாரு என்ன இன்னும் என் பிள்ளை வந்திருப்பானா விளையாடிட்டு வந்திருப்பான் வந்திருப்பான் அப்படின்னு மணியை அப்படியே பிள்ளைய தேடி தவிப்பான் பிள்ளை அப்படி தேடாது பிள்ளை செல்ல தேடும் இப்போ உள்ள பிள்ளை அம்மா வாங்கிட்டு போயிட்டு அம்மா எப்ப வருவீங்க ஃப்ரீ ஃபயர்ல ஆடணும் பாசத்துல தேடுதுன்னு பார்த்தா அங்க செல்போனுக்கு தேடுது சரி ஆமா எல்லாமே முடிஞ்சு போகுது செல்லுல ஆமா நமக்கு ஒரு செல்லு கூட நோண்ட தெரியல சரி அம்மா இப்ப இவ்வளவுதான் இருக்கான் அழகா செல்லு பார்க்கான் சரி ஆனாலும் நாகராஜனை அழைத்து நாகை கண்ணி பெண்குடியானவள் ஆமம்மா மன்னா என்ன இத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே சரி எழுதா குறைக்கு எழுதால் தீருமா தீரவே தீராதே மன்னா அன்றைக்கு எழுதிய எழுத்தை யாராலும் அழிச்சு எழுத முடியுமா முடியவே முடியாதே மன்னா ஓட்டையிலே பெண் பிறந்தாலும் போட்ட விதியை மாத்த முடியுமா முடியவே முடியாது அதாவது என்னம்மா ஸ்லேட்ல குச்சை கொண்டு எழுதுனா அழிச்சிருதான் சரி பென்சிலை கொண்டு எழுதுனா ரப்பர் வச்சு அழிச்சிடலாம் 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 தலையெழுத்த முடியாது யாராலையும் மாத்த முடியாது பழனிக்கே காவடி எடுத்தாலும் அது மட்டும் நடக்காது நைட்டு தூங்குதோம் சரி விடிய காலம் எந்திரிக்கிறது அந்த அம்மா கையில தான் இருக்கு என் தாய் கையில தான் இருக்கு நம்ம கையில என்ன இருக்கு கிடையாது எல்லாமே அந்த தெய்வம் இல்லைன்னா நம்ம இல்லை கிடையவே கிடையாது ஆனா கடவுளு கஷ்டம்னு வந்தா தான் கடவுள் கையை எடுக்கான் ஆமா சொன்னாலும் சொல்லட்டாலும் கஷ்டம் வந்தாதான் கடவுளை நினைப்பாங்க அதானே கஷ்டம் இல்லாம இருக்கட்டுமே சரி கோயில் எங்க இப்படி திருவிழா எங்க தெரியாது சீரியல் செட்டங்க இருந்தாலும் சரி ஆமா அதானே. அப்படிதான் ஆனா முப்புடாதி அம்மன் கோயில்ல என் தாயாகிய இந்த கோயில்ல வருஷம் வருஷம் கோயில் கூட உண்டு கண்டிப்பா இருந்தாலும் எல்லாரும் எப்படி நினைப்பாங்க என்ன 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 நம்மளே பார்க்க வந்திருக்காங்க கிடையாது கிடையாது ஆத்தா இந்த வருஷம் நல்லா இருக்கு சரி அடுத்த வருஷம் இதை விட என்னைய நல்லா வை கண்டிப்பா நோயில்லாத வாழ்க்கையத்தா கண்டிப்பா அதுக்கு பிறத்தான் வேற எல்லாம் ஏ தாயி அது நீ மட்டும் எனக்கு போட்டிருக்க பட்டுச்சீலையும் ஆமா நகை நட்டும் சரி சிகப்பு கலர் பட்டுச்சீலை சரி சூப்பரா இருக்கு முப்படாதி நீ அதைத்தான் எதிர்பார்ப்பவளுக்கு நான் அதைத்தான் பார்ப்பேன் சரி எனக்கு இப்ப என்ன கவலைங்கிய அதானே ஒரு கவலையும் கிடையாது வளர்மதி வயசுக்கு வந்தா எனக்கு என்ன வரலனா எனக்கு என்ன முப்படாதி கழுத்துல என்ன நகை கிடக்கு அதான் அவ என்ன கலர் சேலை கட்டியிருக்கா அதான் ஆபரண பெட்டி அப்படியா ஆமா, அதுக்கு சரி அதான் வில்லு மேடை கிட்ட கரெக்டா தான் கொண்டாந்து வச்சிருக்காங்க தூக்கிறாதம்மா போவேல எனக்கு தான் தாரேன்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஆ கட்டாயம் நான் எடுத்துட்டு போயிருவேன் ஏன்னா பக்கத்துல அவிய சித்தி வீடு இருக்கு அதான் லேசத்தி கொண்டு வச்சுட்டு வந்துருவா அங்க ஆட்கள் வந்துருவே ஆனாலும் இந்த அம்மா நாகைக்கு என்னை சரி ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஆமம்மா மன்னாரி வண்ணவா மகிழமுடி தரித்த மன்னா ஏ ராஜமன்னா என் கணவா ராஜ மன்னவா சுவாமி கடிக்கிறேன் தேங்காயிலே தேங்காயிலே கையே அந்த பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை மழை பெய்த முத்தத்தீர முத்தத்திலே மண்ணளைய மைந்தான் இல்லை மைந்தனில்லை மண்ணளைந்த கைகளாரே கைகளாலே கைகளாரே
சாதம் எடுத்து உண்ண பிள்ளை இல்லை இந்த இளையதிலே போட்ட சாதம் போட்ட சாதம் ஐயா எடுத்து உண்ண பிள்ளையிலே. பிள்ளையில்லா வாசலுக்கு வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா வருவார்களோ மைந்தனில்லா வாசலுக்கு வாசலுக்கு ஆமணிகள் வருவார்களா வருவார்களோ குழந்தை இல்ல வாசலுக்கு வாசலுக்கு புறமொழிகள் வருவார்களா குழந்தை இல்லா வாசலுக்கு வாசலுக்கு அந்த குருமுடிவர் வருவார்களா? ஏ ஐயா என்ன ஏன் கவலைப்படுதம்மா சரி அழாத ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும் சரியம்மா ஈசனுடைய அருள் இருந்தால் எப்படியா ஒரு பிள்ளை உண்டு இருந்தாலும் அழுவுதே அழாத உள்ள வேணுமா காலில் பிற சாமி ஆடும் பத்தியா திருநார் வாங்கி போடுது உனக்கு என்ன பிள்ளை வேணும் எந்த பிள்ளைனாலும் சரி ரெட்டை பிள்ளை வேணுமா சரி கட்டாயம் கொடுப்பாரு அழாத அழாத முகம் மூக்கு மூஞ்சலி மாதிரியே இருக்கு சரி அதனால ஆமாம்மா உனக்கு ரெட்டை பிள்ளை கட்டாயம் உண்டு சரி கவலைப்படாத சரி ஆனாலும் நாகக்கண்ணி பெண்குடியானவள் ஆமாம்மா அப்போ இந்த ஐயா சொல்றாரு என்ன 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 அதாவது என்ன தர்மம் செய்தால் சரி என்ன செய்யும் என்ன என்ன செய்யும் நம்மள நல்லா வைப்பாங்கம்மா சரியம்மா அதாவது கோயில்ல கொடுக்குது ஆமா அன்னதானம் அன்னதானம் அத மாதிரி 4 பேருக்கு தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அது அன்னதானம் ஒரு கொலையே பண்ணிட்டு அன்னதானம் செஞ்சு பாருங்க ஆ, ஒரு கொலையே பண்ணிட்டு சரி 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்க இந்த வேலைக்கு நான் வரல அந்த கொலை வந்து தெரியாது அதான். நம்ம செய்த தர்மம் தான் செய்யும் அதெல்லாம் சொல்லி காட்டிடுவாங்க அதான் அதனால கொலைகாரி கைட்ட அன்னதானம் வாங்காதீங்க. அன்னதானம் ரொம்ப பெரியது அப்படின்னு சரி எல்லாரை ஏழை எளியவர்களுக்கு எப்படித்தான் தர்மம் செய்தார்கள் எப்படி எப்படி அம்மா செய்து வந்தார்கள் அன்னையாரானோ சொர்ணையாரானோ அள்ளி விட்டார் தான தர்மோ அன்னதான சொர்ணதான அள்ளி விட்டார் தான தர்மோ ஊராணம் வாராணம் புரோஹிதர்க்கு தான விட்டார் போராரோ வாராரோ போயதற்கு தானமிட்டார் சாலை கண்ட இடங்கள் சாலை கண்ட இடங்கள் அங்கே சத்திரங்கள் கட்டி வைத்தார் சாலை கண்ட இடங்கள் சாலை கண்ட இடங்கள் சத்திரங்கள் கட்டி வைத்தார் அந்த கோயில் கண்ட இடங்கள் அங்க கோபுரங்கள் கட்டி வைத்தார் திருச்செந்தூர் ரோடு போட்டு தென்னங்கண்ணை நட்டு வைத்தார் அந்த குற்றாலம் ரோடு போட்டு குற்றாலம் ரோடு போட்டு குளிர்ந்த ஆலங்கன்றை நட்டு வைத்தார் குற்றாலரோடு போடு, குற்றாலரோடு போடு, ஆலங்கன்று நட்டு வைத்தார். குற்றாலம் ரோடு போட்டு சரி குளிர்ந்த ஆலங்கன்றை வைத்தார் சரியம்மா மரத்துக்கு மரம் யார் வச்சா யார் யார் வச்சா விவேக் வச்சாங்க யாரு விவேக் சரிதான் அவன் மறந்துட்டா நாகராஜாவெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதானே நீங்க விவேக்குக்கு போயிட்டீங்க அவங்க தான் மரம் வச்சாங்கன்னு சொன்னாங்க அது இந்த காலத்துல நான் என்ன பார்க்கவே செஞ்சேன் அந்த காலத்துல நாகராஜா வச்சாராமா
அப்படியே ஒரே ஒரு பிள்ளைக்கு தவம் இருந்து. சரி சரி சரி. ஆனாலும் நாகை கண்ணி பெண்கொடியானவள் ஆமம்மா ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி சரி நாகராஜங்கிட்ட சொல்லும் போது ஆமா பணங்காசு நிறைய இருக்கு. சரி. பணம் கொடுத்து ஒரு புள்ள வாங்கி வளர்த்தா என்ன? வளர்த்தா என்ன? ஆமா என்ன? நீ சொல்ல வார்த்தை நல்ல வார்த்தை. சரி கிடைக்கணும்ல. கண்டிப்பா. அப்போ இந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா? என்ன என்னம்மா? காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி தெருவில் விட்டோமாடா தெரு நிறைந்திடுமா தெரு நிறைந்திடுமா கண்டே சேனோ மாறிப்பார்களா கடைத்தேரு நிறைந்திடுமா கடைத்தேரு நிறைந்திடுமா கண்டசனா மதிப்பகலா ஒரு பிள்ளை வாங்கி தெருவரியிலே விட்டோமாடா திருவாரூரான் நிறைந்திடுமா தேசத்தார மதிப்பார்களா தெருவதும் தான் நிறைந்திடுமா தெருவதும் தான் நிறைந்திடுமா தேசத்தாரோ மதிப்பார்களா ஒரு பிள்ளை வாங்கி பந்தலிலே விட்டோமாடா பந்தலும் தான் நிறைந்திடுமா அவளை பார்த்தே சேனம் மதிப்பார்களா பந்தலும் தான் நிறைந்திடுமா பந்தலும் தான் நிறைந்திடுமா நம்மை பாசங்களும் மதிப்பார்களா அடியே அம்மா ஏன் நாகக்கண்ணி என்ன என்ன? பணம் கொடுத்து பிள்ளை வாங்கி வளர்த்தா ஒண்ணு இல்ல. சரி. இந்த பாருங்களேன் என்ன? எங்கெல்லாம் இருந்து விருந்தாடி வந்திருக்காங்க. எங்க இருந்தெல்லாம்? ஏக்கா நல்லா இருக்கீங்களா? எவ்வளவு நல்லா இருக்கியா? ஆமா. உன் பிள்ளை எத்தனை படிக்கான்? எத்தனை படிக்கான் அப்படின்னு கேட்பாங்க. சரி. உனக்கு தான் நீ ஒன்னே சொல்ல மாட்டேன். சரி. உனக்கு தான் 3 வருஷம் போட்டுங்கிய கல்யாணம் முடிக்க. ஆமா. அதனால உன்கிட்ட பேச முடியாது. சரி. இவகிட்ட தான் நான் சொல்லிக்கிடலாம். அங்க 2 பிள்ளை இருக்கு, 2 பையன். அவளுக்கு 2 பிள்ளை இருக்கு. சரி சொல்லுங்க. ஆமா ஏட்டி என்ன? அந்த பாரு என்ன? யார் பிள்ளை தெரியுதா? தெரியுதா உனக்கு? பத்தியா அவ பிள்ளைனா இப்படி விடுவாளா? கிளி கூண்டுக்கு டவுசர் கூட போடல, தபால் பெட்டி மாதிரி இருக்கு. வாட்டர் டவுசரை போட்டு விட்டுருக்கா. தலைக்கு எண்ணெய் வச்சு விடல, பிள்ளைக்கு ஒரு பவுடர் போட்டு வைக்கல. அவ வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளையா இருந்தா சரி இப்படி விடுவாளா பாரு. ஆமா. அதாவது என்ன? இந்த நரம்புல்லாத நாக்கு நாளும் பேசும், இங்கும் பொருளும் அங்கும் பொருளும். என்ன செய்ய? ஆமா. உலக்கு எண்ணெய் தேய்ப்பாங்களா அந்த காலத்துல? ஒரு சொட்டு எண்ணெய் தேய்க்க மாட்டேங்க நீனே. அப்போ உலக்கு எண்ணெய் வீட்டுல ஆட்டினாங்க. சரி. இப்ப 1/2 லிட்டர் எண்ணெய் 400 ரூபா. யார் தேப்பா? அதானே. அப்ப எண்ணெய் தேய்ச்சி இழுத்தாங்க, தலைமுடி வளாத்தியா இருக்கும். இப்ப முடி பறக்கணுங்க காத்துல. அதான் பேஷன். கட்டிங் வெட்டியாச்சு. ஆமா. எல்லாம் கிராப் ஆகி போச்சு. இப்ப ஆம்பளை எது பொம்பளை எதுனே தெரியாது, எல்லாரும் கிராப் பண்ணிருக்காங்கல்ல. பத்தியா முடிய பத்தி இவன் தான் சண்டைக்கு வரானி, அவனை பெருமையா பேசுவேன். நான் அங்க சொல்லல, சிட்டில சொல்லுதேன். அதான் சொல்லிட்டாரு. அதாவது தாம் பிறக்கணும் பிள்ளை. சரி. தாம் வயத்துல பிறக்கணும் பிள்ளை, தன்னோடு பிறக்கணும் பிறவி. ஆமா. ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமா? ரத்தம் தான் துடிக்கும். ஆனாலும் நாகராஜனை இழைத்து ஆமாம்மா அந்த நாக கன்னி பெண்குடியானவள் ஆமா பிள்ளை இல்லாத குறைகளை சொன்ன உடனே சரி ஏங்க எம்மா கட்டாயம் நமக்கு பிள்ளை உண்டம்மா. கவலைப்படாதம்மா, உனக்கு கட்டாயம் பிள்ளை உண்டு. அதாவது கோயிலுக்கு கண்ணீரும் கவலையுமா வந்திருக்க. கண்டிப்பா உனக்கு குறை தீருமா. கட்டாயம் உனக்கு உண்டு உண்டு உண்டு. ஏன் கவலைப்படுத? கவலைப்படாத தாயி அப்படின்னு வருத்தத்துல சொல்லுதா. ஆமா.
இந்த அம்மா வருத்தத்துல சொல்லும் போது ஆமாம்மா என்ன சொன்னா தெரியுமா? என்னம்மா சொல்லுகிறா? என் கணவா ராஜமன்னா, என் கணவா ராஜமன்னா, மன்னாரி மன்னவா மகிழமுடி தரித்த மன்னா. ஆமாம்மா இத்தனை வருடமாச்சு, 12 வருஷமாச்சு, பாறையில் ஒரு குழந்தை இல்லை. ஆமா ஆமாம்மா. அப்ப யார்கிட்ட போய் சொல்ல? யாரு என் தாய்கிட்ட தான் போய் சொல்லணும். திக்கற்றவனுக்கு தெய்வமே சாட்சி. தெய்வமே சாட்சி. ஆளற்றவனுக்கு அரசனே சாட்சி. ஆண்டவனே சாட்சி. ஆமா. அப்ப ஆள் இல்லைன்னா உங்க மாமாட்டே போவேன். ஆமா எங்க மாமாட்ட தான் போவேன். இருந்தாலும் சரி, பிள்ளை செல்வம் பெருத்த செல்வம் தான். ஆமா ஆமா. கொடுக்கிற கடவுள் கொடுக்கணும்ல. ஆமா கண்டிப்பா கொடுப்பாரு. ஓர் வஞ்சம் பண்ணிடப்படாது. பண்ணவே மாட்டாரு அவரு. கட்டாயம் நம்பினவர்களுக்கு ஆமா என்னைக்கும் நாராயணன் துணை கட்டாயம் இருக்கும். உண்டு உண்டு. நம்பிக்கையை மட்டும் விடவே கூடாது. தைரியத்தை விடவே விடாது. நம்பிக்கையும் விடக்கூடாது. நம்பிக்கை என்னைக்கு விடக்கூடாது. நீங்க இப்படி சொல்லுதிய எங்க அம்மாட்ட. சரி, ஒரு ஒத்த செயின் கேட்டேன். நாளைக்கு எடுத்து தாரேன் நான் தங்க ரேட்டுக்கு. சரி, நானும் நம்பி விடிய தூக்கம் இல்ல. நாளைக்கு செயின் வாங்க போறோமே, நாளைக்கு செயின் வாங்க போறோமேன்னு கனவுல காலையில எந்திரிச்சு ஏமா செயின் வாங்க போமான்னு கேக்கேன். அதுக்கு உங்க அம்மா என்ன சொல்லுச்சு? செயின் இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா பாடு. அத வட செயின் நாய் செங்கிலி கிடக்கு, அதான் அதாவது கழுத்துல போட்டுக்கிட்டு பில்லுக்கு போடிங்க. ரேட்டு 12,000. என்கிட்ட ஏமாத்திருக்க பிறந்த நாள், அதுமா என்கிட்ட ஏமாத்து வேலை. சரி, அடுத்த வாட்டி வாங்கி தருவாமா. சரி, ஏன் கவலைப்படுது? நானும் நம்பிதான் இருக்கேன். சரி சரி, 12,000 இருக்குது, அடுத்து 20,000 ஆயிரும். அதான் நான் கல்யாணம் முடிச்ச மாதிரி தான். பெரிய பாட்டில் இருக்கலாம். ஆமா புனாயல். சரி, அதை வச்சு கழுவி விடு. சரி, ஏன்னா அவன் ரேட்டு கூட போணுமா. பாத்துக்கோங்க. ஆம்பளை பிள்ளை வச்சிருக்காம்ல. சரி, அவன் சொல்லத்தான் செய்வான் கண்டிப்பா. ஆனாலும் நாகை கண்ணி பெற்றுவடியானவள். ஆமம்மா மாடு சடை தூரானாள் சனி தோதானா அந்த இலகாளாரோ காளாரோ சடை தூரானாள் சனி தோதானா கொண்டகையில் காளாரோ காளாரோ யானை சடை தூரானாள் சனி தோதானா சாவடியில் காளாரோ காளாரோ பாம்புணல்லே சனி தோதானா சடை தூரானா பச்ச புல்லே காளாரோ பாம்புணல்ல சடை தூரானா சடை தூரானா வயிற்ற புள்ளே காளாரோ பச்சை புல்லுல போய் காளாரும். சரி, நம்ப அழகத்து நான் சடைத்தால் ஆமம்மா கிணத்து தான் தஞ்சமா. சரி, பிள்ளைகள்னு சொல்லி கிணத்துல விழுவாது அந்த காலம். அழாதம்மா. அந்த காலத்துல சரி, குழந்தை இல்லைன்னு சொல்லி கோயிலா மண்ணுச்சோறு சாப்பிட்டுருக்காங்க. மண்ணுச்சோறு சாப்பிட்டுருக்காங்க அந்த காலத்துல. இப்ப பிள்ளை இல்லைன்னு சொல்லி சிக்கன் ரைஸா சாப்பிடுதா, ரைஸா சாப்பிடுதா, சரி, லூடன்ஸா சாப்பிடுதா. ஆமா, என்ன செய்ய, என்ன பண்ண? ஆனாலும் பிள்ளை வேணுமே என்று வருத்தப்படும் போது ஆமம்மா இந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா? என்னம்மா? அம்மா நாயக்கண்ணி, என்ன ஏன் அழுத? எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? கவலைய விடு. சரி, இந்த வருஷம் இல்லையா? ஆமா, அடுத்த வருஷம் உனக்கு ரெட்ட பிள்ளை. பிடி திருநாரப்பிடி. திருநாரப்பிடி இங்க திரும்புமா பிடி. எனக்கு அடுத்த வருஷம் ரெட்ட பிள்ளைதான். போ, அப்படியே இந்த வருஷம் ரெட்ட ஆளா போறீங்க, அடுத்த வருஷம் 3 பேரா வரணும். என்ன? அதானே. இல்ல நான் ஆடி முடிச்சாச்சு. வராது. என் பிள்ளை 11 படிக்கான். அதாவது எல்லையில தான் ஆடுவோம் நாங்க. பாருங்களேன், எனக்கு பிள்ளை வரம் கொடுக்கான். ஆமா, பாத்துக்கோங்க. உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதானே. அதான் 2 வச்சிருக்கீங்களே முத்து மாதிரி. போதும். ஆமா, சிங்கம் மாதிரி ஒண்ணு, சிறுத்தை மாதிரி ஒண்ணு. அப்படித்தான் இருக்கு. அதான். ஆமா, நாகராஜனை அழைத்து நாகைக்கண்ணி வெண்கொடியானவள். சரி, இப்படி பிள்ளை இல்லாத வருத்தத்தோடு சொல்லும் போது அழுது புலம்பு கொண்டிருக்கும் போது, ஆனாலும் என்ன, இனி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. முடியாது. கவலைன்னு இருந்தாலும் சரி, கண்ணீரை விட்டாலும் சரி, கடவுளே நீதான் தஞ்சம். கடவுளே தாய் முப்படாதியே, நீ மட்டும்தாமா எனக்கு தஞ்சம். நாகவடி அரசனையும் நாகை கண்ணி இழைத்து சொல்லும் போது ஆமம்மா அப்ப இவ என்ன செஞ்சா தெரியுமா? என்னம்மா? அவ அந்த நல்ல வேளையில வாரியில நாகலோகம் பட்டணத்தில் நாகராஜே நாக
நினைத்தோ தவாசு செய்து வார செய்து வாரா ஈஸ்வரனை தான் இணைத்து தான் நினைத்தோ நான் இணைத்து தவம் செய்து வார செய்து வாரா அந்த ஈஸ்வரனை தான் இணைத்து நான் இணைத்து இருந்து தவம் செய்து வாரார் செய்து வாரார் பகவானை நோக்கி அல்லும் பகலும் சரி 60 நாளிகை ஆமா ஊன் உறக்கம் கிடையாது 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 அன்ன ஆகாரம் கிடையாது கிடையாது பாரு என்ன எப்ப வந்தா வேலு ஆமா நட்டமாவே நின்னுட்டானே அவன் உட்கார்ந்துருந்தான் ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டியா அவனை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்துட்டேன் சரி சரி அந்த வேலையை பார்ப்பான் அக்காக்காக பார்ப்போமேன்னு பார்க்கான் சரி 6 பேரையும் பார்த்து பார்த்து எடுப்பான பிள்ளை ஆமா யாருக்குன்னு அவனுக்கு தெரியும்ல சரி ஆனாலும் ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளைக்காகத்தவன் இருக்க சரி ஆரிவள்ளி கையில வடக்கு கோட்டை வாசல ஆமம்மா இந்த அம்பிகை பார்வரா தேவியானவள் சரி பகவானை வரவழைத்து ஆமா அத்தானே பகவானே 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 அரவையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ ஏ இந்த வாரில் உள்ள வடியாளவே பத்திரியாள் பார்க்க வேணும் உலகில் உள்ள வடியாளவை உத்தமையாள் பார்க்க வேணும் நாட்டில் உள்ள வடியாள் அடியாளப்பை நாட்டில் உள்ள அடியாளப்பை நாயகியாள் பார்க்க வேணும் இந்த நாட்டில் உள்ளபடியானவை நாட்டில் உள்ளபடியானவை நாயகியால் பார்க்க வேணும் சுவாமி என்ன 17 லோகத்திற்கும் இழக்க போறீங்களே சரி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் உங்களோடு வருகிறேன் நீயா ஆமா நீ வரவே வர வேண்டாமா இங்கே இரு பார்வதி பரு நீ பூலோகம் வந்தால் சரி இந்த கைலாசம் இருளாக இருக்கும் கண்டிப்பா ஒன்னு கைலாசத்துல சக்திமயம் வேணும் இல்லை என்றால் சிவமயம் வேண்டும் இந்த இடத்துல 2 பேர்லனா எப்படி இருக்கும் இருளடைந்துதான் இருக்கும் அதனால ஆமா நீ வேண்டாம் பார்வதி சரி ஆண்கள் இல்லாத வீடு அற வீடு சரி பெண்கள் இல்லாத வீடு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வரேனே நல்லாவே இருக்காது நான் வரேன் வேண்டாம் என்ன கூட்டிக்கிட்டு போங்க நான் வரேன் வெங்கல வாய் இருக்கு பாத்தியா ஆமா இந்த ஓலப்பாயில மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அது சித்திரை மாசம் தான் அப்படி இருந்தது இருக்கும் இப்ப ஐப்பசி ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் குறைச்சுதான் பேசுவேன் கூட்டிட்டு போங்க இல்ல சுவாமி என்ன நீ வேண்டான்னா வேண்டாம் நான் வருவேன் நீங்க முன்னால போங்க நான் பின்னால வாரேன் இல்ல பார்வதி எந்த மாசமானாலும் அந்த வாய் சும்மாவே இருக்காது எதை வேணாலும் கேளு எதை வேணாலும் எடுத்துக்க சரி ஆனா தீர்ப்பில தலையிடாத நான் வாரேன் வாரேன் கூட்டிட்டு போங்க அந்த புடிவாதம் வந்து ரொம்ப இருக்கு சரி வாரத்துக்கு மருந்து இருக்கு சரி அம்மா புடிவாரத்துக்கு மருந்து இருக்கா இருக்கு இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு நல்ல வடலி மட்டைய ஆ பொடிசா வெட்டிக்கிட்டு சரி முட்டு கீழே வரிஞ்சா சரியா போயிரும் தடுப்பு தடுப்பா அரவளும் ஆமா இதுதான் மருந்தாங்கும் ஆமா பிடிவாதத்துக்கு அதான் ஒரே மருந்து கேட்ட பொருளை கொடுத்தாச்சுன்னா பிடிவாதம் பண்ண மாட்டா சரி அவட்ட கொடுத்து பாரு மறுபடியும் சண்டைக்கு வர மாட்டான் மறுபடியும் சண்டைக்கு வர மாட்டேன் அதான் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் போல சரிதான் அவன் புரிஞ்சுக்கலாமா ஆமா அவன் நேத்தான வந்திருக்கான் ஆமா சரி ஆனாலும் நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளை கீத்தவன் இருக்க ஆமா கைலாசத்துல பார்வதி பகவான் கூட வருவேன்னு அடம் பிடிக்கா ஒரே அடம்
பார்வதி என்ன பூலோகத்துக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போயிருந்தேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, பூலோகத்துல ஆமா அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி தகுந்தபடி கூன் குருடு நொண்டி சப்பானி வலியவர் எளியவர் சரி எல்லா ஜீவனையும் படைத்திருக்க. சரி அம்மா, நீ வேண்டாம் பார்வதி, ஒரு நாள் வாரேன் கூட கூட்டிக்கிட்டு போங்கன்னா பிடிவாதம் பிடிக்காத. வேண்டாம் வேண்டான்னுக்கிட்டு வேண்டவே வேண்டாம். அப்படிலாம் உங்க பேச்ச நான் கேட்க முடியாது, நான் கூட வருவேன். சரி பரவாயில்லை. சரி, வாயை திறக்க கூடாது. ஆமாமா, வாய் திறக்கவே மாட்டேன். 2 பேர்கள் எங்கே வர்றாங்க? சரி, கைலாசம் தான் கடந்தே கருணை சங்கல்லி பாலோ விட்டா தக 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 போய் பாலம் பகாளார் ஏரகல்லால் ஒரு சூடாய ரிக 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 போய் நாட்டு கருவிட்டு ஏக போக பட்டேனமா தத்தித்தும் தரகடத்தத்தே ஓசராசே நாடு வீண்டு முள்வேறிய பட்டேனமா ரிக 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 வனபான வணங்க கடந்து வனமான வணங்க கடந்து வருகிறாரே இருவர்களோ வனமான வனமடந்தே வனமான வனமடந்தே வருகிறாரே இருவருமே. இருவர்களும் வர போலே ஆதிசக்தி பார்வதியா அந்த நல்ல இடமாறினே ஆண்டவனை தானிரைத்தோ ஆண்டவனை பகவானே அத்தானே பரம்போருடே அத்தானே பரம்போருடே அருமை வார்த்தை சொல்ல கேளோ அத்தாளே பகவானே அத்தாளே பகவானே அருமையோடே வார்த்தைகளோ பார்வதி என்ன கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தேன். சரி, ஆனாலும் நீ வாயை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டுக்க. நான் அமைதியாவே தான் வருவேன், நீங்க வாங்க. சுவாமி என்ன அது யாரு தெரியுதா? யாருன்னு தெரியுதா? எனக்கு என்ன தெரியலையா? தெரியல. முந்திரி கொட்டை மாதிரி முந்திரப்படான்னு சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். நான் அப்படித்தான் பேசுவேன். ஆனாலும் பார்வதிக்கு என்ன ஆனா கொஞ்சம் கூட தீராது. அதான் அப்படித்தான் பேசுவேன்னு சொல்றாளே, மாறாது. சரி, அப்ப ஏன் நிறுத்தினா தெரியுமா? என்னம்மா சுவாமி என்ன பார்வதி என்ன அவன் யாரு என்னங்கறத நான் கண்டறிஞ்சிட்டேன். சரி, நான் கைலாசத்தை விட்டு வந்தோம்ல, ஆமா, அப்பவே அவனுடைய சோதனை எனக்கு தெரியும். சரி சரி, இப்போ என்ன? இதுக்குத்தான் நீ அமைதியா வான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன். அறியார புள்ள, சரி, தெரியாத வேலை பார்க்கான். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? 15 வயசு கூட இல்ல. சரி, அதாவது முடிக்கொப்புல இருந்து அடிகொப்ப விட்டுதான். அவ்வளவு அறிவு பிள்ளைக்கு. குட்டிக்கு கொலை பறிக்கான். சரி, கொலை பறிக்கான்ல. எங்க அம்மைக்கு எதுக்கு கொலை பறிக்கணும்? என்னம்மா? எங்க அம்மா பேர் குட்டில. அதான் சரி, பாரு தத்துவத்தை பாரு. ஆமா, எங்க அம்மா சாப்பாடு தான் சாப்பிடுவா. என்னைக்கு கொலைலாம் தின்னாவன்னு தெரியல. உங்க அம்மா சாம்பல் சாப்பிடுமா? சாப்பாடு சாப்பாடு சாப்பாடா? எனக்கு சாம்பல் இந்த மாதிரி கேட்டது. உங்களுக்கு ஏற்றோம். சரி சரி சரி, இப்போ முருகேச வீட்டுக்காரி தான் உன் சாம்பலை பூரா திங்கா. அப்படியா? அதான் என்னன்னு தெரியல. அதான் அங்க நானும். சரி. குட்டிக்கு கொலை பறிக்க போயிருக்கான். ஆமா ஆமா, அதாவது செய்யக்கூடிய தொழில் தெய்வமா நினைக்கணும். கண்டிப்பா. என்ன வேலை பார்த்தாலும் சரிதான், எந்த வேலை பார்த்தாலும் சரிதான், அறக்குறையா செய்யக்கூடாது. சரியம்மா. தெய்வம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா. ஆனா இந்த பிள்ளை அறியாத பிள்ளை, தெரியாத வேலை பார்க்கறான். தெரியாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். 10-15 குட்டி ஆட்டுக்குட்டி வச்சிருக்கான். சரி, குட்டிக்கு கொலை பறிக்கான். கண்டிப்பா. முனிக்கொப்பளை இருந்து அடிகொப்ப விட்டுதான். எவ்வளவு அறிவு பிள்ளைக்கு. அறிவு பாத்தீங்களா? ஆமா, அவனுக்கு மட்டும் 8 அறிவா இருந்திருக்கும் போல. ஆஹா, ஒரு மனுஷனுக்கே 6 அறிவு தான். அதான் எக்ஸ்ட்ரா 2 அறிவு. அதான் அப்படி வெட்டுறாங்க கொப்பை. சரி சரி சரி. அப்ப பார்வதி பார்த்து, ஆமா, இவனை காப்பாத்தியே ஆகணுங்க. ஆமா. அம்மா என்ன அவன் அம்மான்னு சொன்னா
சரி நீ போய் காப்பாத்து. சரி நான் போய் காப்பாத்துறேன். அவன் அப்பான்னு சொன்னா நான் போய் காப்பாத்துறேன். சரி நீங்க போய் காப்பாத்துங்க. ஆனாலும் 2 பேர் இருக்கும் போது சரி இந்த பாலகனுடைய வாயிலை ஒரே ஒரு வார்த்தை வந்ததா? கிடையாது. அம்மா என்றும் சொல்லவில்லை, அப்பா என்றும் சொல்லவில்லை, தேனென்று சொன்னானே, தேனென்று சொன்னானே, செத்தும் தானே போயு விட்டா, செத்தேனென்று சொன்னானே, செத்தேனென்று சொன்னானே, செத்தும் தானே போயிட்டானே. அதாவது என்ன 2 பேரும் இருக்காங்கல்ல. சரி என் வாயில ஒரு வார்த்தை சரி அம்மானு வந்துச்சா? வரலையே. இல்ல அப்பான்னு சொன்னாடா? வரலையே. செத்தேங்க. சரி அதாவது ஆமா வாயில வந்து என்னைக்கு அபசகுணமான வார்த்தை பேசக்கூடாது. ஒரு கல்லு தட்டி விட்டாலும் சரி, ஒரு முள்ளு குத்தினாலும் சரிதான். அம்மா இல்ல அப்பா இல்ல தெய்வமே முருகா, ஏ தாயே முப்படாதே, என் தாயே முத்தாரம்மான்னு வரணும். சொல்லலாம், கண்டிப்பா சொல்லணும். கட்டாயம் காப்பாத்திருவா அத்தா. காப்பாத்திருவா. வாயில செத்தேம்னு வந்தது அன்னைக்கெல்லாம் ஆட்டோ பாத்தீனா சரி 3 பல்ட்டி. எப்பா மறக்க முடியாது. நான் என் தாயே காளி அம்மான்னே. சரி அதான் வந்து உட்கார்ந்துருக்கேன் இப்போ. அப்படியா? இல்லைண்ணா அவ்வளவுதான். சரி இல்லைண்ணா வேற குடம்பாடி பார்க்கணும். அதான் ஆமா மச்சான யாரையும் நினைச்சிடாத. ஏன்னா ஆட்டோ போன ஸ்பீடு அப்படி. சரி சரி அதனால விழும்போது அதான் ஒண்ணு தாய் பேரை சொல்லணும், இல்லைன்னா தகப்பன் பேரை சொல்லணும், இல்ல நம்மளை படைச்ச கடவுள் பேரை சொல்லணும். அதுவும் சொல்லாம இருந்தா சரி அதுவும் சொல்லாம இருந்தா அவ்வளவுதான், வேற குடம்பாடி தான் உங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி ஆனாலும் நாகராஜனும் நாகக்கணிந்தவ இருக்கும் போது அம்மம்மா இந்த அம்மா பார்வதி பார்த்துட்டா. சரி அவனுடைய விதி அவ்வளவுதான். அவ்வளவுதான். நம்மளால என்ன செய்ய முடியும்? முடியாது. அப்ப அங்கிருந்து பயணமாகி அம்மையான பார்வதியோ ஆரி நல்ல கடவுளுந்த மணமான வனங்கடந்து ஹரே இருவேர்களோ மணமான வனங்கடந்து வாரார்களே இருவேருமே. வந்துகிட்டு இருக்காங்க காட்டு வழி. சரி அப்ப பார்வதி மறுபடியும் ரதத்தை நிறுத்துங்க அத்தாங்க. இதுக்கு தான் அவளை நான் கூட கூட்டிட்டு வரமாட்டேன். சரி இந்த வாயை வச்சுக்கிட்டு நரத்தை நிறுத்துங்க, அவன் என்ன பண்ணுதான் பாருங்க. சரி இதுக்கு தான் நீ கைலாசத்திலே இருன்னு சொன்னேன். இல்ல ஆண்டவனே. என்ன? அதோ 2 பேர் தவ இருக்காங்க பாருங்களேன். அப்படியா? நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவ இருக்காங்களே. சரி இவர்களுக்கு ஒரு பிள்ளை கொடுக்க கூடாதா? கொடுப்போம். அம்மா என்ன? நாகராஜன் வந்து ஆமா ஒரு காலத்துல அன்றொரு காலத்திலே வேடவர் குலத்திலே பிறந்து சரி ஜோடி புறா ஜோடி மான் சண்டாளை மான மட்டுமா சுட்டா? அம்மா ஒரு செனமானுக்குள்ள இருக்கு பாரு. செனமான் பச்சை குட்டி எடுத்து தின்றுருக்கான் ஐயா. சரி சரி நீங்க இதுக்கே இப்படி சொல்லுதிய. கிளிய பொறிச்சு திங்காங்க, நீங்க இந்த மானுக்கு போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு கிளியா? செவத்த சங்கடம் தான். கிளிய கூட விட்டு வைக்கலையா நீ? கிளி ஈசல் முருகேசன் விட்டு விட மாட்டேங்கான். கிளி ஈசல் அணில் எல்லாமே நல்ல, குறுக்குக்கு நல்லது அணில். கொட்டெரும்பு தெரியுமா, கருப்பா இருக்குமே, அதெல்லாம் என் தம்பி பொறிச்சு திம்பா. நீங்க என்ன இதுக்கு மானுக்கு போட்டு சொல்லிக்கிட்டு கொடுமை. சரி அடுத்து. சரி சரி ஆமா இந்த கதைக்கு நான் வரல. எங்க பெரியம்மா அணில் தின்றுப்பா போலுக்கு நைஸா என்னைய எட்டி பார்க்காவ. நம்ம கோஷ்டி தான்ப்பா அப்படின்ட்டு. சரி சரி அதாவது ஆமா செனமான கூட விட்டு வைக்காம சுட்டு தின்றுருக்கான். ஏ பாதகத்தா சண்டாள பாவி. ஆமா அப்பேற்பட்டவனுக்கு நாம் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. அப்படியா சுவாமி? அவனுக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் கொடுக்க முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சரி அவனை விடுங்களேன். சரி அவனுடைய மனைவியனாக கண்ணிக்கு கொடுக்கணுமே. அவளும் என்ன மாதிரி ஒரு பெண் தானே. முன்னொரு காலத்துல என்ன
மருத்துவர்குல பெண்ணாக பிறந்து அன்றொரு காலத்திலே அதாவது கர்ப்பமா இருக்கவள கருகலைச்சிருக்கா. ஏ பாதகத்தி, என்ன ஒரு தலைவலிக்கு மருந்து கொடுத்திருக்கலாம், ஒரு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்திருக்கலாம், ஒரு வயிறு வலிக்கு கொடுத்திருக்கலாம், சண்டாளி ஒரு கால் கை எதுவும் ப்ராப்ளமா அதுக்கு மருந்து கொடுத்திருக்கலாம். இவா கொடுத்திருக்கா பாரு. பாதகத்தி கருவல்ல களைச்சிருக்கா, இவளுக்கு எதுக்கு பிள்ளை? 7 ஜென்மம் எடுத்தாலும் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. இல்ல அத்தான், என்ன கொடுத்தாத்தான் நான் வருவேங்க. நல்ல வேலை சொன்னீங்க. நான் ஏதாவது பண்ணிட்டேம்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அணில சுட்டுத்தீங்க, சரி. அடுத்து மான சுட்டுட்டேம்னா ஒண்ணு, அவ்வளவுதான். பாத்துக்கோங்க, நல்ல வேலை சொல்லிட்டீங்க. ஒன்னும் செய்ய முடியாது. மறுபடியும் எதையுமே சுற்றாத. அப்ப வரவழைத்தா தெரியுமா? என்னம்மா? அங்க சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்தார். அது எங்க அண்ணன். அது ஏட்டினோட பிரகாரமா ஏட்டடித்து பார்க்க போதே 1338ஆம் ஏட்டடித்து பார்க்க போதே இல்லை என்ற வார்த்தையதோ, இல்லை என்ற வார்த்தையது தெளிவாக இருக்குதையா. இல்லை என்ற வார்த்தையாது, இல்லை என்ற வார்த்தையாது தெளிவாக இருக்குதையா. அதாவது சித்திரபுத்திரன் ஐனார்னா வேற யாரும் இல்ல, சரி. அதுதான் நம்மளுடைய தலையெழுத்து. எங்க ஊர் காங்கிரீட் கொத்தனார். அவரை நான் சொல்லவே இல்லை. அவர் இல்லையோ? இவர் சித்திரபுத்திரன் ஐனார்னா எல்லாருடைய தலையெழுத்தும் அவர் வீடு கட்ட தான் செய்தாரு. அவர் கையில தான் இருக்கும். அந்த கரண்டியில தான் இருக்கு. நீ வேற கலவை போடுறதுல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் பாய்ப்பதான். சரி, அப்ப நீ ஊம் போடு. ஆரம்பிச்சிட்டேன். மருதமணி மாதிரி ஊம் போடுவா. ஆமா. அதாவது இது வேற வேற வேற, அது வேற. சரி அம்மா. அதாவது இப்ப பிள்ளை வரம் கொடுத்தேன். சரி சரி, மாத்திட்டேன். கொடுத்தே ஆகணும், கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இல்ல முடியாதுன்னு மறுக்காரு. சரி பார்வதி, என்ன அவங்க செய்யக்கூடிய பாவத்துக்கு சரி குழந்தை கொடுக்க முடியாது, கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்கலன்னா நான் வரமாட்டோம்ங்க. நான் ரதத்துல ஏற மாட்டேன். பிடிவாதத்தை பாரு, வாதம் எல்லாம் வம்பு பண்ணுவா தான் கூடாது. சரி. ஆனா பிடிவாரம் பிடித்திருக்கும் போது அம்மம்மா, இந்த அம்மா சும்மா இருக்கல. சரி. ஏன்னா பிடிவாரம் பிடிச்சா பாத்தியா? சரி. அவ பிடிச்சதுக்கு ஆமா சக்தியுடைய அம்சத்தில் 8 பரல் பிறக்க வேண்டும். சரி. மச்சரிஷி வனத்திலே மகிடாசுரனை சங்காரம் செய்வதற்கு அம்மம்மா மாகாளியாக பிறக்கணும். சரி. அந்த அசுரனை அழிப்பதற்கு சரி 8 காளியாக பிறக்கணும். அந்த கொடிய அசுரனை அழிப்பதற்கு என் தேவி முப்பிடாதி அம்மாளாக பிறக்கணும். சரி. ஏன்னா சூர சம்காரம் செய்யணும்னா கண்டிப்பா அவ பிறந்தாத்தான் முடியும். முடியும் முடியும். அதாவது நேத்து கூட கொண்டாடி இருப்போமே. என்னது கொண்டாடுனீங்க? தீபாவளி. என்ன வழி? தீபாவளிக்கு வழியா? தீபாவளிக்கு வழி இல்ல, தீபாவளிக்கு வழி இல்ல, தீபாவளி அம்மா தீபாவளி. அதத்தான் சொன்னேன், தீபாவுக்கு வழியா? ஆமா அப்படின்னு நீ நினைக்க. சரி. அதுவும் ஒரு சூரனை சம்காரம் செய்யக்கூடிய நாள். சரி அம்மா. அசுரனை அழிக்கக்கூடிய நாள். அதத்தான் நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். அதுதான் நேத்து எல்லாரும் விதவிதமா எண்ணெய் தேய்ச்சிருப்பாங்க. சரி. என்ன நல்லெண்ணெய். சரி. சில ஆட்கள் ஒரு தாத்தா விளக்கெண்ணெய் தேய்ச்சாரு எங்க வீட்டு பக்கத்துல. நாளா எண்ணெயும் தேய்க்க மாட்டேன், ஒண்ணும் தேய்க்க மாட்டேன். நீ குளிச்சியா? குளிச்சிட்டேன். சரி. ஆமா, அது போதும். நம்ம எப்போதுமே வறண்ட காடு தான். ஆமா. நீ எண்ணெய் தேய்ச்சறாத. தேய்க்க கூடாது, அலர்ஜி. என்ன தேய்ச்சா அலர்ஜியா பாத்துக்கோங்க. என்னன்னா அலர்ஜி, கூட்டம்னா அலர்ஜி. சரி. இப்படி தனி பிறவியா பெத்துட்டாரு எங்க ஐயா. சரி, நல்லது. சரி. ஆனாலும் அம்மா இந்த அம்மா 8 பிள்ளையா பிறக்கணுங்க. சரி. இவளுக்கு பிள்ளை வரம் கொடுத்தா தான் நான் அங்க வருவேங்க. ஒத்த கால்ல நிக்கா தாய். இன்னொரு கால் எங்க வச்ச? இன்னொரு கால் ரதத்து மேல இருக்கு, பக்கத்துல இருக்கு. இப்படி இருக்கு. சரி சரி. நீங்க பிள்ளை வரம் கொடுத்தாதான் இந்த காலை தூக்கி ரதத்து மேல வைப்பேங்க. இல்லைன்னா வரமாட்டோங்க. இல்லைன்னா நான் வர மாட்டேன், நீங்க போங்க கைலாசத்துக்கு. அதானே. சரி. அப்ப 8 பிள்ளையாக பிறக்கணும். கண்டிப்பா.
மகிடாசுரனை சங்காரம் செய்யணும்னா இவ 8 பேர் வரணும். கண்டிப்பா அஷ்டகாளி 8 பேர் வந்தே ஆகணும். நாகமுடி அரசனுக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும். சரி. தேவர்கள் படும் அல்லல்களை தீர்க்கணும். கண்டிப்பாக. அப்ப பிள்ளை செல்வம் பெருத்த செல்வம். ஆமாம்மா. தாய் சக்தியுடைய அம்சத்திலே 8 பரல் பிறந்தவுடனே சரி அந்த 8 நல்ல பரல்களையோ இன்பமுடன் வாங்குவாளா வாங்கி கொண்டு வாரகளே மையான பார்வதியோ அவனோட கையாரிலே கூடானே கொடுப்பாளா பகவானோட கையதிலே கூடனே கொடுப்பாளா இந்த 8 பரல்களையும் சரி அம்பிகை பார்வதி ஆண்டவன் கையிலே கொடுத்தாள். சரி அம்மா. ஏன்னா சக்தி கொடுத்தாத்தான் சிவன் வாங்க முடியும். சரி தந்துட்டாங்க. உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. அம்மை அப்பன் என்றால் உலகம், உலகம் என்றால் அம்மை அப்பன் தான் அம்மா. அவங்க 2 பேரையும் வச்சுதான் இந்த ஊரு. சரி. இந்த ஊரை வச்சு இன்னைக்கு நாம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிதானே? நானும் தென்காசி மாவட்டம் தான் பாத்துக்கோங்க. சரி. இந்த ஊரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்? இன்னைக்கு தான் முத கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் உண்மையிலே. ஏன் அமெரிக்காவில இருந்தா வந்திருக்கேன்? நான் திருப்பூர்லலாம் வேலை பார்த்தேன். ஓ அதனால எனக்கு அவ்வளவா தெரியாது. இந்த ஊர்ல எங்களுக்கெல்லாம் கைவந்த கலை எங்களுக்கு இல்லை. இந்த பக்கத்துல கிடக்க அச்சங்குன்றம் தான். சரி. தடிக்கு விழுந்தா அச்சங்குன்றம். இருந்தாலும் பாருங்க நம்ம ஊர் தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு தாய் இருக்கான்னு தெரியுது. ஆமா. ஆனாலும் சரி இந்த அம்பிகை பார்த்து சரி அப்பந்தான் பார்த்து ஆமா இந்த 8 பரலையும் ஆமா ஈசங்கிட்ட கொடுத்துட்டா. சரி. ஈஸ்வரன் வாங்கி கொண்டு ஆமா கைலாசத்துல இருந்து அங்கே இருந்து ஏன்னா நாகலோகத்துக்கு போகணும். கண்டிப்பா போய் ஆகணும். அவளுக்கு பிள்ளை இல்லாத குறைய தீக்கணும். சரி. ஏன்னா பிள்ளை இல்லா பெருத்த செல்வம் தானே. கண்டிப்பா. நம்ம இடத்துல 4 பேர் வந்தாங்கன்னா ஆமா அதாவது வாக்கு சொன்னா தப்பப்படாது. தப்பாதே என்ன? ஆமா. அப்படி அது என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது என்ன? நீ அழுவாத. நீ யாரோட கோட்டைக்கு வந்திருக்க தெரியுமா? சரி. தாயாகிய 3 முகம் கொண்ட முப்புடாதியோட கோட்டை. சரி. இந்த கோட்டையில இருந்து அடுத்த வருஷம் சரி 2 பேரா வந்தீங்கன்னா ஆமா 3 பேரா வருவீங்க. சரி. அதுக்கு இந்த வருஷம் சரி ஒத்தையில வந்து சாமி கும்பிட்டோம்னா ஆமா அடுத்த வருஷம் 2 பேரா வந்து கும்பிடுவீங்க. சரி பரவாயில்ல. அப்பேற்பட்ட வரம் கொடுப்பா தாய் முப்புடாதி அம்மா. சரி. திருநாரப்புடி எங்க காணும்? அதாவது ஆம்பளை புள்ள. சரி. இந்த பின்னாடி வேப்பங்குளம் இருக்கு, அத்துக்கோங்க. தப்புனா உனக்கு பொண்ணுதான். சரி சரி. புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது. ஏன்னா 2 பையன் இருக்கு. பொண்ணு தான் வேணும். 3வது பொண்ணுக்கு அடி போடுறா போல. சரி. ஆமா. அதனால ஆசை யாரதான் விட்டுது. சரி. அது எப்படி விடும்? ஆமா. நாகமுடிய அரசன் கேட்ட உடனே ஆமாம்மா இந்த அம்மா பார்வதி பகவான் கிட்ட கொடுத்துட்டா. சரி. பகவான் 8 பரலையும் வாங்கினார். சரி. 8 பரல்களையும் வாங்கி கொண்டு ஆமாம்மா பயணமாகி எங்கே ஏகி வர அங்கிருந்து பயணமாகி எங்கே ஏகி வர கைலாசம் தான் கடந்தே காண்டாவர சோலை விட்டு கைலாசம் தான் கடந்து நாராஜ சோலை விட்டு கடந்தோ வணங்கடந்து இருவேர்களோ மணமான வணங்கடந்து வாராரே இருபெருமே. வாங்கினார். சரி. ஈஸ்வரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே. அப்பா சிரிப்பா பார்த்தா அதாவது என்ன ஏட்டின் பிரகாரம் படி பார்த்தோம். சரி. புள்ள வரம் இல்லன்னு தான் இருக்கு. இல்லன்னு தான் இருக்கு. ஆமா. எழுத்தெல்லாம் மங்கி போச்சு. ஆமா எழுத்தெல்லாம் மங்கி போச்சு. என்ன செய்ய? அம்மா அதாவது கோயிலுக்கு போனாலாம்